இப்போ செம்பருத்தி செடிகள ரீபாட் பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாவே நம்ம மாடி தோட்டம் வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. என்னன்னா, ஹைபிரிட் செம்பருத்தி வந்து கட்டிங் வச்சா வளராது. நாட்டு செம்பருத்தி மட்டும் தான் கட்டிங் வச்சா வளரும் அப்படின்னு. இது ஒரு ஹைபிரிட் செம்பருத்தி. இப்ப ரீபாட் பண்றதுக்கு முன்னால இந்த வீடியோ பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்றேன். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன நெட் கப். எவ்வளோ சின்ன நெட் கப் பாருங்க. 2 இன்ச் கூட இருக்காது. ஐ திங்க் 1 இன்ச் இல்லை ஒரு 1 இன்ச் கப்புன்னு நினைக்கிறேன். இது 1 இன்ச் நெட் கப்பு தெரியுதுங்களா? நெட் கப்பு. இந்த நெட் கப்பில் தான் இந்த செடி இருக்கு. அடுக்கு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இதை தான் வந்து கட்டிங்ஸில் தான் இதை வளர்த்துருக்காங்க. டாப் போர்ஷனில் கட்டிங் எடுத்து அதை வச்சு தான் நமக்கு இந்த செடியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்ரிட் செம்பருத்தி கட்டிங்லேயும் வளரும். பயப்படாமல் உங்ககிட்ட வந்து ஹைப்ரிட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து புது செடியை உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா டாப் ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் புது செடி உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏர் லேயரிங் பண்ணியும் நீங்கள் புது செடிகளை உருவாக்கிக்கலாம். ரைட் டைம் வந்து ஈவினிங் ஹவர்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வெயில் அதிகம். நல்லா மதியம் டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடி சரியாக வராது. அதே மாதிரி கட்டிங் எடுத்து நீங்கள் வளர்க்குறீங்கன்னா கட்டிங் எடுத்து ஒரு மண்ணில் வச்சதுக்கப்புறம் அது கண்டிப்பாக ஒரு குளிர்ந்த நிழலான பகுதியில் வச்சு அதுக்கு சரியான அளவில் தண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அது துளிர்க்கும். அந்த நம்ம ஏதாவது தவறு பண்ணிவிட்டு ஹைப்ரிட்டு அதனால் அது துளிர்க்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேணாம். நல்லா பாருங்கள் நெட் கப்பு. அதே மாதிரி ஒரு விஷயம், நர்சரியில் வந்து புது செடியை உருவாக்கும் போது ஃபுல்லாக களிமண் வச்சு அந்த செடியை உருவாக்குவாங்க. வேர் பிடிச்சு வேர் வளர்கிறதுக்கு இந்த களிமண் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீபாட் பண்ணும்போது தேவையான பாட்டிங் மிக்சர் ரெடி பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் கவரை ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டு கீழே இருக்கிற மண்ணை கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு வைங்க. அப்போ தான் அந்த ரூட்ஸ் வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்து உங்களுக்கு புது ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கவர் எடுத்துட்டு கீழே வந்து நல்லா உதிர்த்து விட்டுட்டு வைங்க. ஹாப்பி கார்டனிங்.